யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளி செம்புல வேணி போல் அன்புடை நெஞ்சம் தான் கலந்தரவே கலந்தரவே. வணக்கம். என்னடா இலக்கிய பாடல்களை மட்டுமே யூடியூப்பில் போட்டுக்கிட்டு வந்தவன் திடீர்னு சினிமா பாட்டையும் போட்டிருக்கானே அப்படிங்கிற சந்தேகம் உங்களில் பலருக்கும் வந்திருக்கும். இந்த பாட்டு வெறுமனே சினிமா பாட்டு மட்டும் இல்லைங்க. நிறைய பேர் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். பொருள் புரியாட்டி கூட சேர்ந்து பாடுறோம், ரசிக்கிறோம். ஆனால் இந்த பாட்டு 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எழுதப்பட்ட பாட்டுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, இது தமிழில் உள்ள மிக பழமையான இலக்கியமான குறுந்தொகை அப்படிங்கிற நூலில் 40வது பாடலாக இருக்குது. அதைத்தான் இன்றைக்கி சினிமா பாட்டாக மாற்றிருக்கிறாங்க. நடுவில் ஒரே ஒரு அடி மட்டும் மிஸ்ஸிங். அது மட்டும் இல்லாமல் பாட்டோட ராகமும் கொஞ்சம் மாறி இருக்குது, அவ்வளோதான். சரி, இனி பாட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புலப் பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. இந்த பாடல் காதலன் ஒருத்தன் தன்னுடைய காதலிகிட்ட சொல்கிற மாதிரி இருக்குது. எப்படின்னா, ரெண்டு பேரும் முதல்ல ஒன்று சேர்றாங்க. பிரிகிற நேரம் எங்கே நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவானோ அப்படின்னு அந்த பொண்ணு மனசுக்குள்ளேயே நினைக்கிறா. இதை அவளோட காதலன் அவன் முகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கிறான். இப்படிப்பட்ட சூழலில் அந்த தலைவன் தன்னோட தலைவிக்கிட்ட சொல்கிற மாதிரி இந்த பாட்டு எழுதப்பட்டிருக்கு. யாய் அப்படின்னா என்னுடைய தாய், ஞாய் அப்படின்னா உன்னுடைய தாய், எந்தை அப்படின்னா என்னுடைய தந்தை, நுந்தை அப்படின்னா உன்னுடைய தந்தை. என்னுடைய அம்மாவும் உன்னுடைய அம்மாவும் முன்ன பின்ன தெரியாதவங்க. என்னுடைய அப்பாவும் உன்னுடைய அப்பாவும் சொந்தக்காரங்க கூட கிடையாது. நீயும் நானும் எந்த வழியில் பழக்கப்பட்டவங்க, முன்ன பின்ன தெரியாதவங்க. ஆனாலும் நம்ம ரெண்டு பேரோட மனசும் செம்மண்ணில் பெஞ்ச மழை தண்ணி மாதிரி ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சிருச்சு. இப்படிப்பட்ட கருத்து செறிவு மிக்க இந்த பாடலை நாங்கள் படித்த காலத்தில் எங்களுக்கு சொல்லித்தந்த பேராசிரியர் முனைவர் சா திருஞான சம்பந்தம் ஐயா அவர்கள் ஆசிரியப்பாவுக்குரிய ஓசையாலேயே பாடி காட்டியிருக்கிறார். எப்படின்னா, யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புலப் பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. குறிஞ்சி திணை பாடலான இந்த பாடலை எழுதின ஆள் யாருன்னு தெரியல. அதனால் இந்த பாட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சிறந்த ஓமை தொடரால் செம்புலப் பெயல் நீரார் அப்படின்னு இந்த புலவருக்கு பேர் வச்சிட்டாங்க.